ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காவை கழுவிட்டு இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அரைஞ்ச மாங்காயில் இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், வெல்லம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கடுகு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, கம்மியாக கூட போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்ட உடனே அந்த செகண்டே மாங்காவை தூக்கி கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காவை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இருங்க நாங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஊறுகாய் ஆறுனதுக்கு அப்புறமா மேலே இந்த மாதிரி பொடியை தூவி விட்டுக்கலாம். நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பொடியை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பாக்ஸில் கூட நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.